ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 9 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோகிணியும் மனோஜும் வந்து வீட்ல எல்லார்கிட்டயும் வந்து அந்த இதை பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்போ உடனே ரவி என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் பண்றது எப்போனாச்சும் தான் சக்ஸஸ் ஆகும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்றது எப்பவுமே இதாகும் அப்படின்னு. இப்போ ரோகிணி வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறமா மனோஜ் வந்து விஜயாக்கு ஒரு தங்க வளையல் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. விஜயா அப்படியே சந்தோஷத்துல எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது எங்க அப்பா இப்படி வாங்கி தருவாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஷர்ட் ஒரு வேஷ்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வீடு வாங்குற விஷயத்தையும் வீட்டில் சொல்றாரு. அப்போ உடனே லோன் போட்டு வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விஜய் அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. இப்போ நைட் என்னங்குதுன்னா மீனா மாடியில நின்று யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே மனோஜ் சாரி முத்து வந்து கேட்குறாரு, என்ன மீனா மனோஜ் போய் வீடு வாங்க போறா, நம்மளால ஒரு ரூம் கூட கட்ட முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னொடனே, சேச்சா நான் அப்படின்னா யோசிக்கிற பொண்ணா, அப்படின்னா இல்லை மாமா வந்து அவர் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க அந்த வீடு கட்டிட்டா அங்கே தானே போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இப்போ முத்து சொல்றாரு, நான் வேணா மனோஜ் கிட்ட போய் பேசிடுவானோடனே, வேணாங்க இதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னோடனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, காலையில என் வண்டியில கூட ஒரு சாமியார் வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உனக்கு நடக்கிறது எல்லாமே உனக்கு நல்லதுன்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு. இப்போ மனோஜ் வீடு வாங்கி போயிட்டாருன்னா நமக்கு அந்த ரூம் கிடைச்சிரும்ல, அப்போ நம்ம ரூம் கட்ட வேண்டாம்ல அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோகிணி வந்து கிறிஷை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ கிறிஷ் கிட்ட வந்து ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்து அண்ணாமலை வந்து வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ முத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அண்ணாமலைக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. மீனால இருந்து எல்லாருமே, மாமா ஒரு நாள் தானே போறாரு, போர் அடிக்கும்ல அப்படின்னு ஸ்ருதி, ரவி எல்லாருமே சப்போர்ட் பண்ணோடனே, இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, எனக்கு தாண்டா நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா ஓடி வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மதியானம் சாப்பாடு கட்டி வச்சிருக்க, போய் சாப்பிடுங்கன்னொடனே அண்ணாமலை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. வேலைக்கு போகும்போது கூட நான் இந்த மாதிரி கட்டி கொண்டு போனதே இல்லைன்னொடனே, இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 3 மணிக்கு போவீங்க, அதனால கடையில் எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்குவீங்க அப்படின்னோடனே, எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் வாங்கிட்டு கிளம்புறாரு. அப்ப முத்து என்ன சொல்றாரு, நான் கொண்டு போய் விடுறேன்ப்பா ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடி வராரு. எல்லாருமா கீழே வந்து வழி அனுப்புறதுக்காக வந்திருக்கிறாங்க. எங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டோடனே, ரவி என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா ரிட்டைர்மெண்ட் ஆனப்புறம் நீ ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போறீங்களா, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேகமா கேட்டை பார்த்து ஓடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சிட்டில எதனாச்சும் ஸ்கூல்ல சேர்த்தா யாராவது பார்த்துருவாங்கன்னா, நான் சிட்டில இருந்து வெளியில தூரமா கொண்டு போய் அவனை சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பேசாம வீட்டுல எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நான் சொன்னேன்னா என்ன அந்த வீட்டுல வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி அவங்க அம்மா கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.